உங்க நாத்தனாரு உங்க வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி ஒரு காசி பார்க்கும்? சரி, நாத்தனாருக்கு என்ன உரிமை இருக்குமா சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வெச்சுக்கோங்க, நீ வருவியா அப்படின்னு என்ன கேட்டு தான் அந்த டேட் வைக்கணும். எங்க அம்மா வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். கொஞ்சோண்டு சத்தி வேணா தர நக்கி போறீங்க. அப்ப எங்களுக்கு பிறந்த வீட்லயே உரிமை இல்ல, புகுந்த வீட்லயே உரிமை இல்லையா? அவங்க கிச்சனுக்கு வருவாங்க சார், வந்துட்டு நீ அப்படி செய்யல, நீ அப்படி கிச்சன் வச்சு குறை சொல்லக்கூடாதுல. அப்ப இப்படி பண்ணா அவங்க எப்படி கிச்சனுக்குள்ள வருது? அம்மா வீட்டு ஸ்டைல்ல பண்ண சமையல் வேற மாதிரி, டேஸ்டே வேற ஆயிடும். சாவுல நான் என்ன சொல்றேன், உங்க அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணி செய்யணும்னா உங்க அம்மாவோட உங்க அண்ணன் இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணிச்சீங்க? உங்க வீட்டு சமைக்கவில்லை, வாழ வந்திருக்கேன். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லிய பொன்னான இறை வார்த்தைகளை கேட்போம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எஸ்டர்டே மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.